பட்ஜெட் கூட்டத்தொடர் மோடி வெர்சஸ் ராகுல் என்ற தலைப்பில் விவாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் அரங்கத்தில் திரு ஹிதாயத்துல்லா, அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் சமூக நீதினு உலகம் ஃபுல்லாக பேசி ஒரு குடும்பத்தில் 3 MP பதவி வச்சிருக்கிறாங்க. என்ன சமூக நீதி இது? இப்போ ராகுல் காந்தியை பொறுத்தவரை அவருடைய பேச்சு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவை பலப்படுத்துவதற்கும் இந்தியாவுடைய மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற பேச்சு தான். சகோதரர் சேஷாதிரிக்கு ஒன்று வேணால் புரியலாம், காஸ்ட் சென்சஸுக்கும் ஏஐக்கும் என்ன சம்மந்தங்கிறார். அவர் ஏஐ சொன்னது ப்ரொடக்ஷன், அதே மாதிரி டெவலப்மெண்ட்டை சொல்லிட்டு இந்த காஸ்ட் சென்சஸ் பண்ணால் இப்போ 90 விழுக்காடு இந்திய மக்கள், அதில் பெரும்பாலும் இந்துக்கள் தான். இவர்கள் கையில் ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, செல்வம் இல்லை, வளம் இல்லைங்கிறத சொல்கிறார். இது என்ன தப்பா? இது மோசமான விஷயமா? நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கு எப்போலேருந்து இல்லை, எப்போலேருந்து இல்லை, எப்போல இருக்கட்டும், 10 வருஷம் ஆச்சு இல்லையா? இந்த 10 வருஷம் தான் இந்த இம்பேலன்ஸ் வந்தது. இல்லை, நான் சொல்வது அதிகமான. நான் என்ன கேட்குறேன், 2014க்கு முன்னாடி இந்த 90% பேர்கிட்ட சொத்துக்கள் இருந்து இந்த 10% பேர்கிட்ட டிரான்ஸ்ஃபர் 2014க்கு அப்புறம் ஆச்சா? இருக்கலாம். 2014க்கு பிறகு நீங்கள் பட்ஜெட், திரும்ப சொல்கிறேன், பட்ஜெட் போடுறது யாரு? அரசு. இந்த பட்ஜெட் ஏன் சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய மன்ரேகா திட்டமாக இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி திட்டம் ஏழைகளுக்கு ஒரு 100, 200, 300 போய் கிடைக்கிறத தடுக்கிறது இந்த ஆட்சி தானே? ஏன் திரும்ப 75,000, 80,000 கோடியிலே நிற்கிறீங்க, 86லேயே நிற்கிறீங்க? 1,20,000 கோடிக்கு போயிருந்தா ஒரு செல்வம் ஒரு 30,000 கோடி யாருக்கு போய் சேர்ந்துருக்கும்? ஏழைகளுக்கு போய் சேர்ந்துருக்கும். இதைத்தான் ராகுல் காந்தி சொல்றாரு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே யாருக்கு இல்லை? 90% இந்துக்களுக்கே இல்லை. 90% இந்துக்களுடைய அதிகாரத்தை நீங்க கையில வச்சிருக்கீங்க. ஒண்ணும் இல்லை. இந்த 10 வருஷமா நடந்தது என்ன தெரியுமா? அதை அழகா சொல்றார் ராகுல் காந்தி. 93 பேர் இருக்காங்க பிரதமருடைய அலுவலகத்தில். அதில் 90 பேர்ல ஓபிசி கிடையாது, அதே மாதிரி எஸ்சி கிடையாது, மைனாரிட்டி கிடையாதுன்னு சொன்னா இது என்ன? 2014க்கு அப்புறம் தான் இந்த இம்பேலன்ஸ். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த பிரதமருடைய அலுவலகத்தை பத்தி தான் பேசாரு. ராஜீவ் காந்தி அலுவலகம் எப்படி இருந்தது? டாக்டர் மன்மோகன் சிங்கோட அலுவலகம், அதுல ஒரு புள்ளி கொடுத்துட்டு எங்க அரசுகள் இப்படி இருந்துச்சு. இதை யாரு சொல்லணும் தெரியுமா? மோடி அவர்கள் சொல்லணும், பிஜேபியினர் சொல்லணும். ராஜீவ் காந்தி இப்படி வச்சிருந்தாரு, நரசிம்மராவ் இப்படி வச்சிருந்தாரு, மன்மோகன் சிங், டாக்டர் மன்மோகன் சிங் இப்படி வச்சிருந்தாரு சொன்னா அது பதில். நாங்க உங்களுக்கு புள்ளி விவரம் கொடுக்கிறோம், ஆனா நீங்க உங்களால புள்ளி விவரம் கொடுக்க முடியல. எங்க காலத்துல ஆட்சி அதிகாரத்துல பெரும்பாலான இந்துக்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. உதாரணத்துக்கு இந்த அல்வா படத்தை காமிச்சார். இல்ல, அல்வா படத்தை காமிச்சார். நிர்மலா சீதாராமன் அல்வா கிட்ட போது கூட இருக்கிற அதிகாரிகள்ல எவ்வளவு ஆதிவாசி, எவ்வளவு தலித்து, எவ்வளவு ஓபிசின்னு கேட்டாங்க. அதே மாதிரி உங்க ஆட்சி காலத்தில் கிண்டின அல்வா போட்டோவையும் பார்த்தோம். அதுலயும் அதே நிலைமை தான். நான் சொல்ல வர்றேன், இந்த அல்வாங்கிறது ஒரு டிஸ்டார்ஷன். இப்போ உங்களுக்கு நீங்கள் இப்போ அல்வா என்ன கொடுத்துட்டீங்க, வேற ஒன்றும் இல்லை. நான் சொல்ல வர்றது என்னன்னா, திரு சேஷாதிரி மட்டும் இல்லை, கேட்குற மக்களுக்கு அவர் இந்த காஸ்ட் சென்சஸ் எடுத்தா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குங்கிறத அவர் சொல்றாரு. நான் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, பண்ணியிருக்கலாம், ஆனா இனி அந்த தப்பு வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அதை விட ஒரு ஆதாரமா ஒன்று சொல்றாரு, இந்த பிஜேபி ஆட்சி வந்துதான் அதிகமான முதலமைச்சர்களோ அதிகமான ஆளுநர்களோ, இன்க்ளூடிங் தமிழ்நாடு ரவி உள்பட ஆளுநர்களோ ஒரு வித்தியாசமான நிலையில் இருக்காங்க. இது பெரும்பாலான இந்துக்களுக்கு இல்லை, ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் தான் இருக்காங்க, அல்லது ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள் இருக்காங்க. ஆர்எஸ்எஸ்க்கு வேண்டியவங்க மட்டும்தான் இன்னைக்கு அதிகாரத்தில் பரவி கிடக்கிறாங்க. அது மட்டுமல்ல, பின்புலத்திலிருந்து வர முயற்சி பண்றாங்க, அதிகாரிகளாக வர முயற்சி பண்றாங்க. எப்படி வர முயற்சி பண்றாங்க? ஏதாவது ஐஏஎஸ் பதவி, அதுக்கு இணையான பொறுப்புகளுக்கு கூட எங்க இருந்தா வெளியில இருந்து கொண்டு வர பாக்குறீங்க. அந்த வெளியிலிருந்து லேட்டரல் என்ட்ரி வரக்கூடியவங்க கூட பொதுவான மக்களா இல்ல. எங்கு பார்த்தாலும் இதைத்தான் ராகுல் காந்தி ஒரு உதாரணத்தில் சொல்றாரு. 93 பேர்ல 90 பேர் இந்துக்கள் இல்லை, அதாவது பெரும்பாலான இந்துக்கள் இல்லை, ஓபிசி இல்லை, எஸ்சி இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்னா அதைத்தான் இங்க விளக்கமா சொல்றாரு. இந்த விளக்கம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி என் சகோதரர் சேஷாதிரி சொல்வது தவறாக. ரொம்ப சுருக்கமா நான் மற்றவர்கள் இல்ல சார், பிஜேபிக்கு புரியல, அவங்க இது சமூக நீதியெல்லாம் காப்பாத்துறவங்களே இல்ல, விட்டுருங்க, எனக்கும் புரியல சார். இது நான் என்ன சொல்றேன், லீட் பை எக்ஸாம்பிள். கர்நாடகாவில் இதை செய்து காமிங்க.
தெலுங்கானால செய்து காமிங்க, செய்து காமிச்சு இந்த மாதிரி நான் பண்றேன் பாருன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு ரெட்டோரிக்கலா ஒண்டிதானே பேசிட்டு இருக்காரு. அவர் புரிஞ்சு பேசுறாரா இல்லையா தெரியல. கர்நாடகாவில் எடுத்தாலும், தமிழ்நாட்டிலே எடுத்தாலும், தெலுங்கானாவிலே எடுத்தாலும் அது பயனில்லை. உங்களுக்கு ஒரு முன்மாதிரி தான். ஒரு அரிசி சோறாகாது, ஒரு அரிசி சோறாகாது. ஒன்றிய அரசு எடுத்தா தான் அதுக்கு மரியாதை, அதுக்கு பவர். மரியாதை சார், நாங்க செஞ்சு காட்டுறோம், எங்களை மாதிரி செய்யுங்க. செய்ய மாட்டேங்கிறாங்க. எடுத்திருக்காங்க. மாநிலங்கள்ல எடுத்தா செய்வேன்னு ஒரு ரோட் மேப்பாக சொல்லணும். நான் சொல்றேன், மாநிலங்கள்ல எடுக்கிறதுனால பயன் இல்ல. ஒன்றிய அரசு எடுத்து ஆகணுங்கிறதுக்காண்டி தான் இந்த மாநில அரசு உங்களுக்கு எக்ஸாம் உதாரணமா சொல்லுது. நான் திரும்ப சொல்றேன், ஒரு அரிசியில நீங்க சோறு சமைக்க முடியாது. அது 1 கிலோ அரிசியா இருந்தா அரைக்க முடியும். இப்போ ஒன்றிய அரசு மட்டும் தான் சென்சஸ் எடுத்தா இந்த கேஸ் ஒரு பான சோறுக்கு ஒரு சோறு பதம் சார். இந்த உதாரணத்தை நான் பொய்யாக்குறேன். ஒரு அரிசியை வச்சு சோறு சமைக்க முடியாது. அது ஒரு மாநிலத்தில் எடுத்த சென்சஸை வச்சு ஒட்டுமொத்த நீங்க இந்தியாவுடைய மக்களுக்கு கொண்டு போக முடியாது. காரணம், ஒன்றிய அரசு எடுத்தா மட்டும்தான் சென்சஸ் வந்து உண்மையாக மக்களுக்கு பரவலா கிடைக்கும். ஓகே, ஒரு 10 செகண்ட்ஸ். நான் சொல்றேன், நீங்க ஆட்சியில கூட பண்ண வேண்டாம் சார், ஒரு கட்சியில பண்ணுங்க. தெலுங்கானால எடுத்துட்டீங்க, 55% ஓபிசிக்கு தான் எல்லா நிர்வாக பொறுப்பும் கொடுத்து காமிங்க, கைத்தட்டி சூப்பர் பண்ணுவோம். இல்ல சார், அந்த கட்சியோட தலைவர் யார் சார்? அந்த கட்சி தலைவர் யார் சார்? கவுல் பிராமணர் சார். ஆமா, நீங்க படிக்கிறதுல ஒரு வருஷம் நீங்க வெளிநாட்டுக்கு போய் இல்ல மல்லிகார்ஜுன கார்கே விடுங்க சார். அதுக்கு அப்புறம் வேற யார் இருக்கா சார்? அவர்தான் சார் பிரசிடென்ட், பார்ட்டி பிரசிடென்ட் சார். அப்படினா பாருங்க சார், மோகன் பகவத் பத்தி நேத்து எங்க தலைவர் ராகுல் காந்தி பேசியிருக்காரு சார். மோகன் பகவத் பத்தி சொல்லுங்க, நான் எதை நிறுத்த போறேன்? நானும் சொல்ற பிரசிடென்ட் திரௌபதி முர்மு யாரு? மினிஸ்டர்ல உங்க கேபினெட் மினிஸ்டர்ல பெரும்பாலும் யார் இருக்கா சொல்லுங்க? பிரதமர் யார் இருக்கா? திரு ஜெய்சங்கர். அந்த அடையாள அரசியல். ஜெய்சங்கர் யாரு? காங்கிரஸ் தலைவர் சொல்றாங்க அடையாள அரசியல். அவர அதிகார மையம். நீங்க சொல்லுங்க, காங்கிரஸ்ல சக்தி வாய்ந்தவர் மல்லிகார்ஜுன கார்கேவா ராகுல் காந்தியா? சக்தி வாய்ந்தவர், வீட்டு அதிகாரம் வைத்துக் கொண்டிருந்தவர். ஒன்றிய அமைச்சர்களை பத்தி பேசும்போது ஒன்றிய அமைச்சர்கள் யார்? பெரும்பாலான பெரிய இலாக்காவில் இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அது ராகுல் காந்தி சொல்றவங்க தான் இருக்காங்கன்னு சொல்றேன். ஓகே, கணக்கெடுப்பு விடுங்க சார். சென்சஸாவது எடுப்பீங்களா சார்? இந்த நாட்டில் மரபு 10 வருஷத்துக்கு ஒரு முறை சென்சஸ் எடுக்கிறதுங்கிறது, அதுக்கான அறிகுறியே இல்லையே சார். இந்த பட்ஜெட்லயே ஒதுக்கலையே சார் பணம் பெருசா அதுக்கு. அதாவது வந்து சென்சஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நடத்தப்படும். ஏன்னா சென்சஸ் 2021ல நடந்திருக்கணும். நீங்க எப்ப எந்த வருஷத்துல இருக்கும்? மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுத்து விட கூடாது. சென்சஸ் எடுத்த பிறகுதான் இது கொடுக்க முடியுங்கிற அடிப்படையில் மகளிரை நீங்க புறக்கணிக்கிறீங்க. பேருக்கு அவங்களுக்கு சட்டத்தை பேசும்போது அவர் குறுக்கே நான் உங்கள்ட்ட விரிவா வரணும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். 20 செகண்ட்ஸ். திரு ராஜீவ் காந்தி அன்னைக்கு சொன்ன வார்த்தை கிழக்கை நோக்கி திரும்பவும் சொன்னார். அன்னைக்கு சீனாவுடைய வேகம், என்னுடைய கட்டுரையுடைய நாமும் கற்போம் சீன மந்திரம் எல்லா பத்திரிகையிலும் வந்துருந்துச்சு. அன்னைக்கு அவர் சொன்னதை செய்யலை, அதுக்கு அடுத்து வரும்போது அதுதான் உண்மை. இன்னைக்கு நம்ம ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? அமெரிக்கா விஷயத்தில் நாம் எப்படி நடந்துக்கிறோம், சீனா விஷயத்தில் எப்படி நடந்துருக்கிறோம்னு ரொம்ப தெளிவாக சொல்றாரு. இன்னைக்கு சீனாவுடைய பொருள்களை நம்ம வாங்கியிருக்கோம். 15.3% இருந்த ப்ரொடக்ஷன் இன்னைக்கு 12.6க்கு வந்திருக்கு அப்படின்னு ஆதாரங்களோட சொல்றாரு. இந்தியா வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. பேட்டரி வாங்குறது, கேபிள் வாங்குறது, இதையெல்லாம் வாங்குறதை விட இந்த நாட்டில் தயார் பண்ணா இந்த நாட்டு இந்திய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ராகுல் காந்தி சொன்னாரு. என்ன தப்பா சொல்லிட்டார் ராகுல் காந்தி? பொய்யா சொல்றாருன்னு உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆதாரமே கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு. இன்னொன்று, சோனியா காந்தி வந்து ஒரு பழங்குடியின முதல் குடிமகள் இப்படி அவமானப்படுத்தலாமா? இந்த அழிச்சாட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆட தெரியாதவங்க எதையா சொல்லுவாங்க இல்லையா. பிரதமர் பேசுகிற பேச்சு விமர்சனம் இருக்குது, அவருக்கு எதிராக ஒன்றும் வராது. திரு அமித்ஷா பேசினா அவருக்கு எதிராக ஒன்றும் வராது. ஆனால் திருமதி சோனியா காந்தியோ மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ அல்லது திரு ராகுல் காந்தி பண்ணால் அவங்க மேலே விமர்சனம் வரும், பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் எகென்ஸ்டாக வரும். நான் என்ன கேட்குறேன், அவர் சொன்னது என்ன சொன்னார்? நீங்களே சொன்னீங்க யூபிஏலையும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு சொன்னீங்க. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, இன்னைக்கு வேலை வாய்ப்பு வரணும்னா என்ன செய்யணும்? அதுக்கும் இதை சொல்லுங்களேன். ஒரு பழங்குடியின பெண்மணியை அவமானம் தான் நான் சொல்ல வர்றேன். அது ஒண்ணும் இல்லைங்கிறேன். அதாவது திரிக்கிறாங்க. இவங்களும் ஒரு பெண்மணி, அவங்களும் ஒரு பெண்மணி.
திருமதி சோனியா காந்தியை பத்தி நமக்கு தெரியாது இல்ல, அந்த அம்மாவுக்கு பேசவே தடவை கேலி கிண்டல் பண்ணதில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த சப்ஜெக்டை வச்சு தான் இப்போ நம்ம அங்கே தேச திருப்புறாங்க மாதிரி நம்ம இங்கே தேசம் திருப்பக்கூடாது. குடியரசுத் தலைவர் சொல்லிட்டாங்க, பிரதமர் சொல்லிட்டாங்க, சபாநாயகர் சொல்லிட்டாங்க. இந்த வேலையெல்லாம் வந்து டிஸ்டார்ஷன் வேலை. இதை விட்டுருவோம் நம்ம. இப்போ அவர் என்ன ராகுல் காந்தி பேசின பேச்சு உலகம் முழுக்க இன்னைக்கு ஏன் அதை பத்தி பேசுறாங்க? உலகம் முழுக்க காமிக்கிறாரு. எதை காமிக்கிறாரு? செல்போனை காமிச்சிட்டு என்ன சொல்றாரு? இந்த செல்போன் என்ன செல்போனு இங்கே அசம்பிள் பண்றோம், மேக் இன் இந்தியான்னு சொல்லிட்டு எந்த பொருளும் இங்கே நடக்கல. எல்லா பொருளையும் சீனால இருந்து வாங்குறோம். 2014 வரையும் சீனால வாங்கினதை விட 2.5 மடங்கு இம்போர்ட் நம்ம பண்ணியிருக்கோம். அது மட்டுமல்ல, இந்த என்ன செய்யறோம், நம்மள்ட்ட மொபிலிட்டி விஷயத்திலையும் ஆற்றல் விஷயத்திலையும் எவ்வளவோ வாய்ப்புகள் இருந்தும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க விஷயங்களை நீங்க செய்யல. அதை அவர் தெளிவா சொல்றாரு. ஒரு பேட்டரியா இருக்கட்டும், ஒரு ஆப்டிக் கேபிளா இருக்கட்டும், அல்லது ஒரு மோட்டாரா இருக்கட்டும், நாம கோயம்புத்தூர்ல செஞ்ச காலத்துல சைனாலாம் ஒண்ணுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு சைனா முன்னேறிடுச்சு, நாம ஏன் முன்னேறல? இந்த ஆச்சாரியா சொன்னதுல எனக்கு ஒரு ஆச்சரியம். அவருக்கு என்ன ஆச்சரியமா சொன்னார்னு எனக்கு தெரியல. என்ன விஷயம்னா, தரணி நானும் பேசும்போது 15.3% இருந்த ப்ரொடக்ஷன் வந்து உங்களுடைய, நீங்க தான் சொல்றீங்க, உங்க அரசாங்கம் சொல்லுது அது 12 மாறி இருக்கு, 12.5 மாறி இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி தெளிவா சொல்றாரு. அதுக்கு பதில் சொல்லாம வேற எதையும் பதில் சொல்றாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த தொழில் விஷயங்கள்ல, இந்த ஆற்றல் விஷயங்கள், ஆற்றல்னா சக்தி, எனர்ஜி, இந்த விஷயங்கள்ல ஏன் இந்தியா எளிதாக செஞ்சிருக்கலாம்? ஒரு சோலார் பேனலை இன்னைக்கு நம்ம எங்கே வாங்கிட்டு இருக்கோம்? இந்த 10 வருஷமா நம்ம என்ன செஞ்சிருக்கலாம்? சோலார் பேனலை கொண்டு வந்திருந்தோம்னா இன்னைக்கு இன்னைக்கு குஜராத், ராஜஸ்தான் முன்னிலையில் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இந்தியா முழுக்க முன்னிலையில் இருக்கலாம் இல்லையா? ஒரு பிரதமரா இருக்கனால அவருக்கு குஜராத் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், நான் சொல்லவே இல்லை. அதனால தான் அவர் சொல்றாரு, அதாவது ஒவ்வொரு பொருளும் இங்கே வந்து அசம்பிள் செய்யப்படுகிறது. அங்கே ராகுல் காந்தி ஒரே நம்ம கேட்டோம், நம்ம அதை நீங்க ரீப்ரொடியூஸ் பண்றீங்க, பதில் வாங்கும், யூ கேன் கம் இன், விவாதம் செய்யுங்க. திரு ஆச்சாரியா அவர் சொல்றது நியாயம் இருக்குதானே சார்? அதாவது ஹரீம், அவரு பேட்டரி ஆபரேட்டர் கார்ஸ் பத்தி, ஈவி பத்தி எல்லாம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமா ராகுல் காந்தி நேற்று பேசிட்டு இருந்தாரு. அவருக்கு அறிவுபூர்வமாக பேசியிருக்காரு. இல்ல, மேனுஃபேக்சரிங்ல யூபிஐயும் சேர்த்து சொல்றாரு. அன்எம்ப்ளாய்மெண்ட்ல நம்ம 2 பேரும் தோத்து போயிருக்கோம், நம்ம தீர்வு காணுவோம் அப்படிங்கிறார். நீங்க மேக் இன் இந்தியா தோல்வின்னு முதல்ல ஒத்துக்கோங்கிறார். 14 லட்சம் கோடி 17 லட்சம் கோடி யூபிஐ ஆட்சியில தான் பட்ஜெட். இன்னைக்கு 3 மடங்கு. இந்த கணக்கு போட்டு பார்த்தா வரக்கூடிய வளர்ச்சியை போய் எங்களால வந்த வளர்ச்சின்னு சொல்லாதீங்க. அப்படி பார்த்தா அடிப்படை கணினியை கொண்டு வந்து ராஜீவ் காந்தி கொண்டு வந்து ராஜீவ் காந்தி. Just one point. ஓகே, அதாவது வந்து நீங்க சொல்லும் போது ஈவன் மன்ரேகா பத்தி, சோஷியல் செக்டர் ஸ்கீமை பத்தி மன்ரேகால குறைச்சிட்டீங்கன்னு சொன்னீங்க. உங்களுடைய புரிதலுக்கு நாங்க வந்து மன்ரேகால குறைச்சிட்டீங்கன்னு இல்ல, கூட்டலங்கதான் பிரச்சனை. இப்போ 1 லட்சம் மாச சம்பளம் வாங்குறவங்களுக்கு ரிலீஃப் கொடுத்திருக்கீங்களே, அந்த கூலிக்காரங்களுக்கு என்ன? கல்விக்கு கடன் கொடுத்தீங்களா? எங்களுடைய நிதியமைச்சர் சிதம்பரம் இருக்கும்போது பதில் வாங்குவோம். நேரம் இல்ல. நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள், பார்த்தினர்களுக்கு நன்றி, வணக்கம்.